இறைச்சலை கண்டிடுவோம், புனிதராம் இயேசுவை பின்பற்றுவோம். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, மனமகிழ்வான வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி படைக்கின்றோம். இல்லங்களிலிருந்து உம்மை தொழுது கொள்ளுகின்ற இச்சூழலிலே ஞாயிறு பள்ளி பிள்ளைகளாக இணைந்து நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கின்றோம். கடவுளே, நாங்கள் இப்பொழுது கற்றுக்கொள்ள விளைகின்ற ஒவ்வொரு காரியங்களில் ஆசீர்வதிக்கும்படியே செபிக்கின்றோம். தொடர்ந்து ஆண்டவர் எங்களை ஆசீர்வதியும், எங்களை வழிநடத்தும். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகின்றோம் நல்ல தந்தையே, ஆமேன். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே நல் வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகின்றேன். நம்முடைய பேராய கிறிஸ்தவ கல்வி வளர்ச்சித் துறையின் சார்பிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஞாயிறு பள்ளி பிள்ளைகளாகிய நாம் இயேசு கிறிஸ்து தம்முடைய செய்தியிலே பயன்படுத்திய உவமைகளை குறித்து நாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலே மத்தேயு 13ஆம் அதிகாரம் 45, 46 ஆகிய வசனங்களில் குறிப்பிட்டுள்ள விலை உயர்ந்த முத்துக்களை தேடுகிற வியாபாரியை குறித்து அந்த உவமையை பற்றி நாம் பார்க்கலாம் என்று சொல்லி ஆசிக்கின்றேன். அதற்குரிய திருமுறை பகுதிகளை நாம் இப்பொழுது படிக்க கேட்போம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் 45, 46 ஆகிய திருமறை வசனங்கள். பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகின்றான். தொடர்ந்து நாம் இந்த நாளுக்குரிய பாடலை படிப்போம். முதலில் அண்ணன் உங்களுக்கு அந்த பாடலை சொல்லித் தருவார்கள். இணைந்து நீங்கள் சத்தமாக சொல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிள்ளைகள், நான் இப்போ உங்களுக்கு இந்த பாடலுக்கான வரிசைகளை சொல்லிக் கொடுக்குறேன். நீங்களும் சேர்ந்து என் கூட சொல்லுங்கள், சரியா? BIBLE பைபிள், BIBLE பைபிள். பளிச்சுன்னு பளிச்சுன்னு மின்னும், முத்துக்கள் அழகாய் மின்னும், முத்துக்கள் அழகை பார்க்கிலும் விலையேற பெற்றது வேதம். வாசிப்பேன் வாசிப்பேன், தினமும் அதை நான் வாசிப்பேன். நேசிப்பேன் நேசிப்பேன், தினமும் அதை நான் நேசிப்பேன். இப்போது ஒரு முறை இந்த பாடல் நாங்கள் பாடுறோம், நீங்கள் கவனிச்சுக்கோங்க, சரியா? BIBLE Bible, BIBLE BIBLE Bible, BIBLE BIBLE Bible, BIBLE BIBLE. பளிச்சுன்னு பளிச்சுன்னு மின்னும், முத்துக்கள் அழகாய் மின்னும், முத்துக்கள் அழகை பார்க்கிலும் விலையேற பெற்றது வேதம். பளிச்சுன்னு பளிச்சுன்னு மின்னும், முத்துக்கள் அழகாய் மின்னும், முத்துக்கள் அழகை பார்க்கிலும் விலையேற பெற்றது வேதம். வாசிப்பேன் வாசிப்பேன், தினமும் அதை நான் வாசிப்பேன். நேசிப்பேன் நேசிப்பேன், தினமும் அதை நான் நேசிப்பேன். வாசிப்பேன் வாசிப்பேன், தினமும் அதை நான் வாசிப்பேன். நேசிப்பேன் நேசிப்பேன், தினமும் அதை நான் நேசிப்பேன். பிள்ளைகள், பாட்டு எல்லாருக்கும் நல்லா பிடிச்சிருக்கு தானே? சரி, ஒரு முறை கூட நாங்கள் பாடுறோம், நீங்களும் சேர்ந்து பாடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், சரியா?
B-I-B-L-E, B-I-B-L-E, Bible, B-I-B-L-E, B-I-B-L-E, Bible, B-I-B-L-E, B-I-B-L-E, Bible, B-I-B-L-E, B-I-B-L-E. பளிச்சுன்னு பளிச்சுன்னு மின்னும் முத்துக்கள் அழகாய் மின்னும், முத்துக்கள் அழகை பார்க்கிலும் விலையேற பெற்றது வேதம். பளிச்சுன்னு பளிச்சுன்னு மின்னும் முத்துக்கள் அழகாய் மின்னும், முத்துக்கள் அழகை பார்க்கிலும் விலையேற பெற்றது வேதம். வாசிப்பேன் வாசிப்பேன் தினமும் அதை நான் வாசிப்பேன், நேசிப்பேன் நேசிப்பேன் தினமும் அதை நான் நேசிப்பேன். வாசிப்பேன் வாசிப்பேன் தினமும் அதை நான் வாசிப்பேன், நேசிப்பேன் நேசிப்பேன் தினமும் அதை நான் நேசிப்பேன். சூப்பராக பாடினீங்க. சரி, இப்போது இந்த பாட்டுக்கான ஆக்ஷனை நம்ம பார்க்க போகிறோம். அண்ணங்க இந்த பாடலுக்கான ஆக்ஷன் பண்ணுவாங்க. நீங்கள் எல்லாம் சத்தமாக பாடிட்டு இந்த ஆக்ஷனை கவனிக்க போகிறீங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்களும் சேர்ந்து நம்ம எல்லாரும் ஆட போகிறோம். சரியா? B-I-B-L-E, B-I-B-L-E, Bible, B-I-B-L-E, B-I-B-L-E, Bible, B-I-B-L-E, B-I-B-L-E, Bible, B-I-B-L-E, B-I-B-L-E. பளிச்சுன்னு பளிச்சுன்னு மின்னும் முத்துக்கள் அழகாய் மின்னும், முத்துக்கள் அழகை பார்க்கிலும் விலையேற பெற்றது வேதம். பளிச்சுன்னு பளிச்சுன்னு மின்னும் முத்துக்கள் அழகாய் மின்னும், முத்துக்கள் அழகை பார்க்கிலும் விலையேற பெற்றது வேதம். வாசிப்பேன் வாசிப்பேன் தினமும் அதை நான் வாசிப்பேன், நேசிப்பேன் நேசிப்பேன் தினமும் அதை நான் நேசிப்பேன். வாசிப்பேன் வாசிப்பேன் தினமும் அதை நான் வாசிப்பேன், நேசிப்பேன் நேசிப்பேன் தினமும் அதை நான் நேசிப்பேன். சரி, செய்கை சூப்பராக இருந்துச்சா? எல்லாரும் ஆடலாமா? சேர்ந்து எங்க கூட ஆடுறீங்களா? B-I-B-L-E, B-I-B-L-E, Bible, B-I-B-L-E, B-I-B-L-E, Bible, B-I-B-L-E, B-I-B-L-E, Bible, B-I-B-L-E, B-I-B-L-E. பளிச்சுன்னு பளிச்சுன்னு மின்னும் முத்துக்கள் அழகாய் மின்னும், முத்துக்கள் அழகை பார்க்கிலும் விலையேற பெற்றது வேதம். பளிச்சுன்னு பளிச்சுன்னு மின்னும் முத்துக்கள் அழகாய் மின்னும், முத்துக்கள் அழகை பார்க்கிலும் விலையேற பெற்றது வேதம். வாசிப்பேன் வாசிப்பேன் தினமும் அதை நான் வாசிப்பேன், நேசிப்பேன் நேசிப்பேன் தினமும் அதை நான் நேசிப்பேன். வாசிப்பேன் வாசிப்பேன் தினமும் அதை நான் வாசிப்பேன், நேசிப்பேன் நேசிப்பேன் தினமும் அதை நான் நேசிப்பேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாட்டு படித்தோம், ஆக்ஷன் பண்ணோம், ரொம்ப ஜாலியாக இருந்தோம்ல. இப்போ நம்ம ஒரு மைண்ட் பார்க்க போகிறோம். ஓகே, நீங்கள் எல்லாரும் ரெடியாக இருக்கிறீங்களா?
அன்பு பிள்ளைகளே, இப்போ நாம் மைம் நிகழ்ச்சியை பார்த்தோம். அதிலே எஜமானர் ஒருவர் உலகிலே பணமும் ஆஸ்திகளும் தான் நமக்கு சொந்தம் முத்து என்று சொல்லி நினைத்து அநியாயமாக ஏழைகளை மிரட்டி துன்புறுத்தி அவை பணத்தை சேர்க்கின்றார். அவைகள் மன நிம்மதியை கொடுக்கும் என்று நினைத்தார். ஆனால் அதனாலே அவருக்கு மன நிம்மதி கிடைக்கவில்லை. கடைசியாக ஆண்டவரை தேடுவதும் அவர் காட்டுகின்ற பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதும் தான் விலையுயர்ந்த முத்து என்பதை உணர்ந்து அவர் தான் உயர்வானவைகள் என்று நினைத்திருந்தவைகளை எல்லாவற்றையும் இழந்துவிட்டு தொடர்ந்து கடவுளுடைய ராஜ்யத்தை அவர் நாடுகின்றார். இன்றைக்கு நாம் படிக்க கேட்ட திருமறை பகுதியிலே மத்தேயு 13ஆம் அதிகாரம் 45, 46 ஆகிய வசனங்களிலே இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை விலையுயர்ந்த முத்தாக உருவகப்படுத்துகின்றார். வியாபாரி ஒருவர் தன்னிடத்திலிருந்த எல்லா விலையுயர்ந்த உடைமைகள், ஆஸ்திகள் இவைகளையெல்லாம் இழந்து, அதாவது விற்றுவிட்டு அந்த விலை உயர்ந்த முத்தாகிய பரலோக ராஜ்யத்தை தனக்கு சொந்தமாக்கி கொள்ளுகின்றார். ஆம் அன்பு பிள்ளைகளே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் விலை உயர்ந்த முத்தாகிய பரலோக ராஜ்யத்தை நம் சொந்தமாக்கி கொள்வதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், நாங்கள் சின்ன பிள்ளைங்க தானே, நாங்கள் ஒன்றும் சம்பாதிக்கவில்லையே, அப்போ நாங்கள் போய் எதை விற்பது, நாங்கள் எதை விடுவது என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். அந்த விலை உயர்ந்த முத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தீய குணங்களை நாம் இழக்க வேண்டும். அதாவது பொய் பேசுவதை இழக்க வேண்டும், அதோடு கெட்ட வார்த்தை பேசுவதை இழக்க வேண்டும், பெரியவர்களை மதிக்காத தன்மையினை நாம் இழக்க வேண்டும், அப்பா அம்மா சொல் பேச்சு கேட்காத அந்த குணத்தை நாம் இழக்க வேண்டும், சரியாக படிக்காத அந்த குணத்தை நாம் இழக்க வேண்டும். தினமும் பைபிள் படிக்க வேண்டும், ஆண்டு நோக்கி வேண்டுதல் செய்ய வேண்டும், விலை உயர்ந்த முத்தாகிய பரலோக ராஜ்யத்தை நாம் சொந்தமாக்கி கொள்ள முடியும். சரியா? அது மாதிரி செய்வீங்க தானே? சரி, இன்னைக்கு உள்ள வசனத்தை நம்ம படிப்போமா? எனக்கு கூட எல்லாரும் இணைந்து சொல்லுவீங்களா? அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 46வது வசனம். சூப்பராக பாடினீங்க, நல்லா செய்கை பண்ணீங்க, அழகான ஒரு மைம் நிகழ்வை நாம் பார்த்தோம். சரி, எல்லோரும் சந்தோஷம் தானே? இப்போது இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய ஆக்டிவிட்டி பற்றி சொல்ல போகிறேன். எல்லோரும் கவனமாக கவனிங்க, சரியா? ஃபஸ்ட் இன்ஃபன்ட்லேருந்து சீனியர் வரை உள்ள பிள்ளைங்க, நீங்கள் முத்துக்கள் பிக்சர்ஸை கலெக்ட் பண்ண போகிறீங்க. ஓகே, முத்துக்கள் பிக்சர்ஸை கலெக்ட் பண்ணி ஒரு சார்ட் பேப்பரில் அதை அழகாக ஒட்ட போகிறீங்க. இன்ஃபன்ட்லேருந்து சீனியர் வரை உள்ள பிள்ளைங்க முத்துக்கள் பிக்சர்ஸ் வெரைட்டியாக நீங்கள் கலெக்ட் பண்ணி அதை ஒரு சார்ட் பேப்பரில் அழகாக ஒட்டி நீங்கள் அதை வச்சுருக்க போகிறீங்க. இதுதான் ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி. ரெண்டாவது சூப்பர் சீனியர்லேருந்து போஸ்ட் அடல்ட் வர உள்ளவங்களுக்கு என்ன ஆக்டிவிட்டின்னு சொன்னால், முத்துக்களை தேடுகிற வியாபாரி அப்படின்னு சொல்கிற இந்த ஹெட்டிங் அடிப்படையில் நீங்கள் அழகாக ஒரு ஓவியத்தை ஒரு சார்ட் பேப்பரில் வரைய போகிறீங்க. சரியா? முத்துக்கள் தேடுகிற வியாபாரி இந்த தலையங்கத்தில் ஒரு ஓவியத்தை நீங்கள் சார்ட் பேப்பரில் வரைஞ்சி அதுக்கு சூப்பராக கலர் பண்ண போகிறீங்க. இதுதான் உங்களுக்குள்ள ஆக்டிவிட்டி. கடைசியாக டீச்சர்ஸ்க்கு என்ன ஆக்டிவிட்டின்னு சொன்னால், இந்த முத்துக்களை தேடுகிற வியாபாரி இந்த தலையங்கத்தில் நீங்கள் திங்க் பண்ணுங்கள், பாயிண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுங்கள். அந்த பாயிண்ட்ஸ், அந்த ஆன்மீக கருத்துக்களெல்லாம் சேர்த்து நீங்கள் ஒரு கவிதையை ஒரு பக்க அளவில் எழுத போகிறீங்க. சரியா? கவிதையை ஒரு பக்க அளவில் எழுத போகிறீங்க. இதுதான் உங்களுக்குள்ள ஆக்டிவிட்டி. இந்த வாரத்தில் நீங்கள் ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்போலாம் இந்த ஆக்டிவிட்டீஸை செய்யுங்க. கம்ப்ளீட் பண்ண அப்புறம் இதை நீங்கள் வச்சுக்கோங்க. லாக்டவுன் முடிச்சப்புறம் உங்கள் சண்டே ஸ்கூல் செக்ரட்டரி வழியாக
பாஸ்டர் கிட்ட கொடுத்துருங்க. ஓகேயா? சரி, இனி ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம். விலை உயர்ந்த முத்தாகிய பரலோக ராஜ்யத்தை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்கின்ற எங்கள் அன்பு கடவுள் இறைவா, இவ்வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி படைக்கின்றோம். கடவுளே, எங்கள் வாழ்வில் நாங்கள் விலை உயர்ந்த முத்தாகிய பரலோக ராஜ்யத்தினை எங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் எங்களிடத்திலே இருக்கின்ற தீய குணங்களை எல்லாம் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இன்று சிந்தித்தோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்விலே காணப்படுகின்ற தீய குணங்களாகிய பொய் பேசுதல், கெட்ட வார்த்தை பேசுதல், பிறருக்கு கீழ்ப்படியாமல் நாங்கள் செய்கின்ற தவறுகள், இவைகளையெல்லாம் விட்டுவிட்டு அனுதினமும் நாங்கள் திருமறையை கற்றுக்கொள்ளுகின்றவர்களாக, உம்மிடத்திலே நாங்கள் அனுதினமும் வேண்டுதல் எடுக்கின்றவர்களாக வாழ்ந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அருள் தாரும். கடவுளே, எங்களுடைய நாட்டின் நிலைமையை நீர் அறிகின்றீர். விரைவிலேயே பரவி வருகின்ற இந்த கொடிய வியாதி முற்றிலுமாய் மாறட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து ஆண்டவர் எங்களை ஆசீர்வதியும், எங்கள் பெற்றோரை ஆசீர்வதியும், எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களை தாங்கி வழிநடத்தட்டும். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகின்றோம் நல்ல தந்தையே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதம். நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் அனைத்து ஆற்றல் விளங்குகிற தூய ஆவியரின் கூட்டுறவும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஓய்வு நாள் பள்ளிக்கு சென்றே